the new covenant, புதிய உடன்படிக்கையிலே we can be filled with the Holy Spirit. நாம் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட முடியும். That means filled with the nature of God. தேவனுடைய சுபாவத்தினாலே நிரப்பப்பட முடியும். And one proof of it is this. அதனுடைய ஒரு நிரூபணம் என்னவென்றால், listen carefully, கவனமாய் கேளுங்கள், that I cannot hate anybody. நான் யாரையுமே பகைக்க முடியாது. Do you hate somebody? யாரையாவது நீங்கள் பகைக்கிறீர்களா? You don't have God's nature. உங்களுக்கு தேவ சுபாவம் இல்லை. God hates sin, but he doesn't hate anybody. தேவன் பாவத்தை வெறுக்கிறார், வேறு எந்த மனிதனையும் வெறுப்பதில்லை. And that is what happens when we get God's nature. தேவனுடைய சுபாவத்தை பெறும்பொழுது தான் நடைபெறுகிறது. We hate sin. நாம் பாவத்தை வெறுக்கிறோம். We hate sin like poison. பாவத்தை விஷத்தை போல வெறுக்கிறோம். We hate sin terribly. நான் பயங்கரமாய் பாவத்தை வெறுக்கிறேன். We want to get rid of it. அதை விட்டுவிட வேண்டும் என்று விரும்புகிறேன். Just like in the toilet you flush everything out. கழிவறையில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் தண்ணீர் ஊற்றி விளக்குவது போல, like that we want to get rid of sin from our life. இதுபோல நம்முடைய வாழ்க்கையில பாவத்தை விட்டு விலக்குகிறோம். That happens when we are filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவி நிரப்பப்படும் போது நடைபெறுகிறது. I am amazed that so many believers still keep sin in their life. அநேக விசுவாசிகள் இன்னுமாய் பாவத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். They still keep it. இன்னுமாய் பாவத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். I can't understand why. ஏன் என்று எனக்கு விளங்கவில்லை. It's like never putting water down your toilet. கழிவறையிலே தண்ணீரை ஊற்றாதே போல, you keep on using it, it is all accumulating there and you don't pour any water to clean it out. தண்ணீரை ஊற்றுவதில்லை, அங்கே சேர்ந்து கொண்டே போகிறது. How would you like to have a toilet like that? எப்படி அப்படி ஒரு கழிவறை வைத்திருக்க முடியும்? You keep using it every day and you never pour any water there. அனுதினமும் பயன்படுத்துகிறீர்கள், ஆனால் அதை தண்ணீர் விட்டு சுத்தம் பண்ணுவதே இல்லை. That is how sin is in your life. இப்படி தான் பாவம் உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிறது. Sin பாவம் and nothing being flushed out. எதுமே கழிவறையில் சுத்தப்படுத்தப்படாதபடி இருக்கிறது. Unforgiving attitude towards somebody. மற்றவர்கள் மீது மன்னிக்க முடியாத சுபாவம், bitterness, கசப்பு, complaining, குறை சொல்லுதல், murmuring, முறுமுறுத்தல், anger, கோபம், dirty thoughts, அசுத்த சிந்தனை, and so many other evil things. இன்னும் எவ்வளவோ தீமையான காரியங்கள், jealousy, பொறாமை, pride, பெருமை. When are you going to flush it all out? எப்பொழுது இவைகளெல்லாம் நீங்கள் நீக்க போகிறீர்கள்? You can't do it unless you are filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவி நிரப்பப்படாவிட்டால் அதை செய்ய முடியாது. In the old covenant and the new covenant, is the new covenant our life is inward first. புதிய உடன்படிக்கையிலே நம்முடைய வாழ்க்கை அந்தரங்கத்தில் ஆரம்பிக்கிறது. In the old covenant it is only outside. பழைய உடன்படிக்கையிலே வெளியரங்கமான வாழ்க்கை. The old covenant was occupied with doctrine and external life. பழைய உடன்படிக்கையிலே உபதேசம் வெளியரங்கமான வாழ்க்கை. You know, many people say அநேகர் சொல்கிறார்கள் that everything was wrong with the Pharisees. பரிசேயர்களிடத்தில் எல்லாமே தவறு என்று. There were many things wrong. அநேக தவறுகள் இருந்தது. But they had two good things. ஆனால் ரெண்டு நல்ல காரியங்கள். Matthew 23. மத்தேயு 23ஆம் அதிகாரம். They had many wrong things. பல தவறுகள் இருந்தது. They used to squeeze rent from poor widows. ஏழை விதவைகளிடமிருந்து வருமானத்தை வசூலிப்பார்கள். They used to lead people astray with their teaching. தங்களுடைய போதனையினாலே மக்களை வழிவிலக செய்வார்கள். They were interested in money. அவர்கள் பணத்திலே விருப்பமுள்ளவர்களாக இருந்தார்கள். They were interested in the honor of men. மனிதனுடைய கனத்திலே விருப்பமுள்ளவர்களாக இருந்தார்கள். But there were two good things. ஆனால் ரெண்டு நல்ல காரியங்கள் இருந்தது. Matthew 23 மத்தேயு 23 verse 2 and 3. 2-3. Jesus said, இயேசு சொன்னார், the scribes and Pharisees are sitting in the chair of Moses. வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். Everything that they tell you to do. அவள் சொல்கிற எல்லா காரியத்தையும் நீங்கள் செய்யுங்கள். How can Jesus say to his disciples, everything the Pharisees tell you to do, you can do? பரிசேயர் சொல்கிற எல்லா காரியத்தையும் நீங்கள் செய்யுங்கள் என்று எப்படி இயேசு சொல்ல முடியும்? That means their doctrine is right. அப்படியானால் அவருடைய உபதேசம் சரியா இருக்கிறது. Do you think Jesus will tell you everything the Roman Catholics tell you to do? ரோமன் கத்தோலிக்கர்கள் சொல்லுகிற எல்லா காரியத்தையும் செய்யுங்கள் என்று இயேசு சொல்வாரா? They tell you to pray to Mary. மரியாதை ஜெபிங்கள் என்று சொல்வார்கள், நீங்கள் செய்வீர்களா? Do you think Jesus would say that? இயேசு அப்படி சொல்வாரா? The Jehovah's Witnesses say Jesus Christ is not God. யெகோவா சாட்சிக்காரர் சொல்கிறார்கள் இயேசு தேவன் அல்ல. Would Jesus say everything the Jehovah's Witnesses say you யெகோவா also do? சாட்சிக்காரர் சொல்கிற எல்லாவற்றையும் நீங்கள் பின்பற்றுங்கள் என்று இயேசு சொல்வாரா? இல்லை. Jesus can say that only about a group that teaches everything correctly. எல்லாவற்றையும் சரியாய் போதிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தாரை மட்டும் தான் தேவன் அப்படி பார்த்து சொல்வார். Pharisees were like that. பரிசேயர்கள் அப்படி இருந்தார்கள். Everything they tell you to do. அவர்கள் சொல்வது எல்லாவற்றையும் செய்யுங்கள். Because what they say is right. அவர் சொல்வதெல்லாம் சரிதான். That is the number one good certificate that Jesus gave to the Pharisees. இயேசு பரிசேயர்களை குறித்து சொன்ன நற்சாட்சி இதுதான். That all that teaching is correct. அவருடைய போதனை எல்லாம் சரி. They are not teaching it in the correct way to other people. சரியான விதத்திலே மற்றவர்களுக்கு போதிப்பதில்லை. They are not doing it themselves. தாங்களும் அதை கீழ்ப்படிவதில்லை. But their doctrines are correct. ஆனால் உபதேசம் எல்லாம் சரி. Certified by Jesus Christ. இயேசு கிறிஸ்துவே நற்சாட்சி கொடுத்த ஒரு உபதேசம். Second thing. இரண்டாவது காரியம். Matthew 23 and verse 25.
மத்தேயு 23:25. You Pharisees, you clean the outside of the cup. பரிசேயர்களே, நீங்கள் பாத்திரத்தின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள். Now, outside means my external life. வெளிப்புறம் என்று சொன்னால் என்னுடைய புறமான வாழ்க்கை. Inside means my internal life. உட்புறம் என்று சொன்னால் உள்ளான வாழ்க்கை. Their problem was, அவளுடைய பிரச்சனை என்னவென்றால், their external life was clean. வெளிப்புற வாழ்க்கை சுத்தமாக இருந்தது. Inside thought life and all was, heart was all dirty. சிந்தை வாழ்க்கை, இருதயம் எல்லாம் அசுத்தமாக இருந்தது. But their external life was clean. ஆனால் புறமான வாழ்க்கை சுத்தமாக இருந்தது. Isn't it a good thing to have a good external testimony? நல்ல வெளியரங்கமான சாட்சியை பெற்றிருப்பது நல்லதல்லவா? The Pharisees had that. பரிசேயர்களுக்கு அது இருந்தது. Jesus said it. இயேசு அதை சொன்னார். You clean the outside of the cup and the dish. நீங்கள் பாத்திரத்தின் வெளிப்புறத்தை சுத்தப்படுத்துகிறீர்கள். It's a certificate. அது ஒரு நல்ல நற்சாட்சி. Your outside is all clean. வெளிப்புறமெல்லாம் சுத்தமாக இருக்கிறது. So here are two good certificates that Jesus gave to the Pharisees. ஆகவே பரிசேயர்களுக்கு தேவன் கொடுத்த இரண்டு நற்சாட்சிகள். Listen. கவனியுங்கள். Your doctrines are all correct. உபதேசங்கள் எல்லாம் சரி. Your external life and testimony is very good. வெளியரங்கமான சாட்சியும் வாழ்க்கையும் நன்றாக இருக்கிறது. But ஆனால் verse 33, you will still go to hell. 33ஆம் வசனம், ஆனாலும் நீங்கள் நரகத்துக்கு போவீர்கள். Okay, now let us apply that to ourselves. இப்பொழுது இதை நம்மிடத்திலே பொருத்தி பார்ப்போம். Is your doctrine all correct? உங்களுடைய உபதேசம் எல்லாம் சரியா? Yeah, we have correct doctrine. ஆம், நாம் சரியான உபதேசத்தை வைத்திருக்கிறோம். We are not like the false teachers. கள்ள போதகர்களைப் போல இல்லை. Is your external testimony before people good? மக்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய உங்களுடைய வெளியரங்கமான வாழ்க்கை நன்றாக இருக்கிறதா? You are not committing adultery, you are not stealing. விபச்சாரம் செய்வதில்லை, நீங்கள் திருடுவதில்லை. Your external life is very good. உங்களுடைய வெளியரங்கமான வாழ்க்கை நன்றாக இருக்கிறது. Everybody in the church has got a good opinion about you because they don't know your inner life. சபையில் உள்ள மக்கள் உங்கள் உள்ளான வாழ்க்கை அறியாதபடினாலே வெளியரங்கமாய் பார்த்து நற்சாட்சி கொடுக்கிறார்கள். They see your external life and say very good. வெளியரங்கமான வாழ்க்கையை பார்த்து மிகவும் நல்லது என்று They see சொல்கிறார்கள். your doctrine correct. உபதேசத்தை பார்த்து நல்லது என்று சொல்கிறார்கள். Is it possible that Jesus may say you'll still go to hell? ஆனாலும் நீ நரகத்துக்கு போவாய் என்று இயேசு சொல்வதற்கு சாத்தியம் உண்டா? What does that teach us? இது நமக்கு என்ன போதிக்கிறது? That if you have a good doctrine நமக்கு நல்ல உபதேசம் இருந்தால் and a good external life, நல்ல வெளியரங்கமான வாழ்க்கை இருக்குமேயானால், and you're not concerned about your inner heart ஆனால் உள்ளான இருதயத்தை குறித்து உங்களுக்கு கவலை இல்லை, and your thoughts உங்களுடைய எண்ணங்களை குறித்து, and your inner attitude, உள்ளான மனப்பான்மையை குறித்து, you're not really much different from other people. மற்ற மக்களை காட்டிலும் நீங்கள் வித்தியாசமானவர்கள் அல்ல. You're just an actor. நீங்கள் நடிக்கிறீர்கள். Outside looking good. வெளியரங்கமாய் நல்ல வாழ்க்கை. What is the solution to this? அதனுடைய தீர்வு என்ன? We need to be filled with the Holy Spirit. நாம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட To வேண்டியிருக்கிறது. get God's nature inside. நமக்குள்ளாக தேவனுடைய சுபாவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. That is divine wisdom. இதுதான் தெய்வீக ஞானம். Earthly wisdom only tells us how to behave on the outside. பூமிக்குரிய ஞானமானது வெளியரங்கமாய் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது. Earthly wisdom will tell you how to make more money, பூமிக்குரிய ஞானம் நீங்கள் எப்படி இன்னும் பணம் சம்பாதிக்கலாம், how to avoid difficult problems on the earth, பூமிக்குரிய கஷ்டமான பிரச்சனைகள் எல்லாம் எப்படி தவிர்க்கலாம், how to give bribes to the right people and get jobs done. சரியான நபரிடத்திலே போய் லஞ்சம் கொடுத்து எப்படி வேலையை சாதிக்கலாம். Yeah, there are many people like that. இப்படி அநேகர் இருக்கிறார்கள். Maybe some of you sitting here are very clever with all that earthly wisdom. ஒருவேளை இங்கே உட்கார்ந்திருக்கிறவர்களே பலர் பூமிக்குரிய ஞானத்தினாலே மிகுந்த புத்திசாலிகளாக இருக்கலாம். Maybe you call yourself Christian and even go to some church. ஒருவேளை நீங்கள் கிறிஸ்தவர் என்று உங்களை அழைத்துக் கொள்ளலாம், ஏதோ ஒரு சபைக்கு போய் கொண்டிருக்கலாம். You won't be able to stand before God in the final day. ஆனால் கடைசி நாளிலே தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. I'm telling you the truth so that you சத்தியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், so that you don't get a surprise in the day of judgment. நியாயத்தீர்ப்பின் நாளிலே உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திராதபடிக்கு நான் இப்பொழுது உங்களுக்கு God சொல்லுகிறேன். has brought you to this conference to hear the truth. சத்தியத்தை கேட்கும்படியாக தேவன் உன்னை இந்த கான்ஃபரன்ஸ்க்கு கூட்டிக் கொண்டு I வந்திருக்கிறார். want to urge you one thing. ஒன்றை நான் உங்களிடத்தில் வருந்தி கேட்கிறேன். Concentrate on your inner life. உங்களுடைய உள்ளான வாழ்க்கையிலே எப்பொழுதுமே சிரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். Concentrate on your thoughts. உங்களுடைய சிந்தை வாழ்க்கையிலே Lord, அதிகமாக கவனம் செலுத்துங்கள். give me pure thoughts. ஆண்டவரே, எனக்கு சுத்தமான சிந்தையை தாரும். Concentrate on your attitudes towards people. மக்கள் மீது இருக்கக்கூடிய மனப்பான்மையிலே உங்கள் கவனத்தை செலுத்துங்கள். Lord, give me a good attitude towards everyone in the world. ஆண்டவரே, உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதன் மீதும் எனக்கு நல்ல மனப்பான்மை தாரும். Help me to love my enemies. என்னுடைய சத்துருக்களை சிநேகிக்க உதவி செய்யும். Give me the grace to bless those who curse me. என்னை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கும்படியான கிருபையை தாரும். Give me grace to forgive everybody who has done wrong to me. எனக்கு தவறு செய்த எல்லாரையும் மன்னிக்க உதவி செய்யும்.
You can't do that without the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இல்லாதபடிக்கு நீங்கள் அதை செய்ய முடியாது. But I know it's possible. ஆனால் அது சாத்தியம் என்று நான் அறிந்திருக்கிறேன். Many people have done harm to me in my life. அநேக மக்களுடைய வாழ்க்கையில் எனக்கு வெகு தீமை செய்திருக்கிறார்கள். But I can say before God today, I have forgiven every one of them. நான் அவர்கள் ஒவ்வொருவரையும் நான் மன்னித்து விட்டேன் என்று தேவனுக்கு முன்பாக நான் சொல்ல முடியும். I say before God, not only I have forgiven, I wish the best for every one of them. நான் அவர்கள் எல்லாவற்றையும் மன்னித்து விட்டேன் என்று மட்டுமல்ல, அவருடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் சிறந்ததே நடக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். I don't wish any evil for them. அவர்களுக்கு எந்த தீமையும் நான் நாடுவதில்லை. That's not my ability. அது என்னுடைய திறமை அல்ல. It's the Holy Spirit. அது பரிசுத்த ஆவியானுடைய திறமை. If I put on a switch in my house and the light comes on, என்னுடைய வீட்டிலே ஒரு சுவிட்சை போடுகிறேன், ஒளி மின் விளக்கு எரிகிறது. and you say, oh brother Zach, how did you get light in your house? ஓ சகோதரர் ஜாக் அவர்களே, உங்கள் வீட்டுக்கு எப்படி இந்த ஒளி வந்தது? I say, I didn't do anything, I just put on the switch. நான் ஒன்றும் செய்யவில்லை, நான் சுவிட்சை போட்டேன், அவ்வளவுதான். Somebody else connected the electricity power to my house. வேறு யாரோ மின்சார சக்தியை என்னுடைய வீட்டிற்கு இணைப்பாக So in கொடுத்திருக்கிறார்கள். the same way you ask me, இதே போல நீங்கள் கேளுங்கள், how can you love your enemies? எப்படி நீங்கள் சத்துருவை நேசிக்க முடிகிறது? I say, no, somebody's given me the power of the Holy Spirit. யாரோ எனக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமை கொடுத்திருக்கிறார்கள். Like putting on the switch, I just opened myself to that, நான் சுவிட்சை போடுவது போல நான் அதற்கு திறக்கிறேன். and the Holy Spirit helps me to love them. பரிசுத்த ஆவியானவரை நேசிக்க முடியாது சொல்லுகிறார். I could not do it on my own. நான் என்னாலே செய்ய முடியாது. Just like I cannot make that light come on my own. நானாகவே ஒரு ஒளி மின் விளக்கை உண்டு பண்ண முடியாது. But when the electricity comes, it's so easy. மின்சாரம் வரும்பொழுது அது எளிதாக இருக்கிறது. Dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, learn to honor the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் கனமனை கற்றுக்கொள்ளுங்கள். The Holy Spirit does not come just to make us emotional and excited. நம்மை உணர்ச்சி வசப்படுத்த முடியாத பரிசுத்த ஆவியானவர் வரவில்லை. Some people think that. சிலர் அப்படி எண்ணுகிறார்கள். Holy Spirit comes, I'll get all excited and shake. பரிசுத்த ஆவி வந்தால் உணர்ச்சி வசப்பட வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். No, that's not why the Holy Spirit comes. பரிசுத்த ஆவி அதற்காக கொடுக்கப்படவில்லை. See, because even people who get evil spirits behave like that. அசுத்தாவியை பெறுகிறவர்கள் கூட அப்படி நடந்து கொள்கிறார்கள். I've seen people with evil spirits shaking and rolling on the ground and all that. அசுத்தாவி வந்து விட்டால் அவர்கள் குலுங்குகிறார்கள், உருளுகிறார்கள். It's all evil spirits. அது அசுத்தாவி. Evil spirits make people evil. அசுத்தாவி மக்களை அசுத்தராய் மாற்றுகிறது, தீமையாய் மாற்றுகிறது. So Holy Spirit will make people holy. பரிசுத்த ஆவியானவர் மக்களை பரிசுத்தமாய் மாற்றுகிறார். I don't want to roll on the ground. நான் தரையிலே படுத்து உருள விரும்பவில்லை. I don't want to shake. நான் நானே குலுங்க விரும்பவில்லை. What's you shaking and then hating my enemies? நான் குலுங்கி என்னுடைய சத்துருவை விரோதித்தால் என்ன பிரயோஜனம்? What's you shaking and cursing those who curse me? குலுங்கி விட்டு நான் என்னை சபிக்கிறவர்களை சபித்தால் என்ன பிரயோஜனம்? I don't want to shake. நான் குலுங்க விரும்பவில்லை. I want power to love my enemies. என்னுடைய சத்துருக்களை நேசிப்பதற்கு எனக்கு வல்லமை I வேண்டும். want power to have a pure thought life. சுத்தமான சிந்தை வாழ்க்கைக்கு எனக்கு வல்லமை வேண்டும். I don't want emotional excitement and have a dirty thought life. உணர்ச்சி வசப்பட்டு ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டு அசுத்த சிந்தனை எனக்கு வேண்டாம். And I say, Lord, ஆண்டவரே, I never want to have any shaking in my body any time in my life. என் வாழ்க்கையில எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு குலுக்கலும் தேவையில்லை ஆண்டவரே. Give me a pure thought life. ஆண்டவரே, ஒரு தூய சிந்தை வாழ்க்கையை தாரும். Give me love in my heart for every human being. எல்லா மனிதர்களிடத்திலும் இருக்கக்கூடிய அன்பை எனக்கு மனிதர்களுக்கு செலுத்தக்கூடிய அன்பை தாரும். To my enemies, to those who hate me, to those who curse me. என்னை பகைக்கிறவர்கள், என்னை விரோதிக்கிறவர்கள், என்னை சபிக்கிறவர்கள். And give me a freedom from attachment to earthly things. பூமிக்குரிய காரியங்களில் உள்ள ஈர்ப்பிலிருந்து எனக்கு விடுதலை தாரும். Set my mind on the things above. என்னுடைய சிந்தையை கர்த்தாவே எப்பொழுதும் மேலே இருக்கட்டும். I'm going to live on this earth at the most about 100 years. அதிகபட்சம் 100 ஆண்டுகள் வரைக்கும் 100 வயது வரை வாழலாம். Not more than that. அதற்கு அதிகமா இல்லை. But I'm going to live in heaven for eternity. ஆனால் பரலோகத்தில் நித்தியமாய் வாழ போகிறேன். So Lord, give me an attachment to the things above. ஆண்டவரே, மேலான காரியங்கள் மீது எனக்கு ஒரு ஈர்ப்பை தாரும். You pray like that? நீங்கள் இப்படி ஜெபிக்கிறீர்களா? If you pray like that, your life will be completely changed. உன்னுடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாறிவிடும். God will give you wisdom. தேவன் உங்களுக்கு ஞானத்தை தருவார். In different situations in life, வாழ்க்கையில வித்தியாசமான சூழ்நிலைகளிலே He will tell you exactly what to do. என்ன செய்ய வேண்டும் என்று சொல்வார். You will live by every word that proceeds from God's mouth. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நீங்கள் பிழைப்பீர்கள். There is no partiality with God. தேவனிடத்திலே பட்சபாதமே இல்லை. What He did for others, He will do for you. மற்றவர்களுக்கு என்ன செய்தார் அதை உங்களுக்கும் செய்வார். What He's done for me, He'll do for you. எனக்கு என்ன செய்திருக்கிறார் அதை உங்களுக்கும் செய்வார்.